ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கிங் வித் வைஷு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப குவிக்காக ஒரு கோகோனட் மில்க் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு நம்ம பேரை பார்த்த உடனே நம்ம அது ரொம்ப டஃப் அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுறோம். பட் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஆஃப் த கிரேவிஸ் பன்னீர் பட்டர் மசாலா தான். வாங்க இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 10-12 பன்னீர் க்யூப்ஸ், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக க்ரீம் கடைசியாக நம்ம சேர்க்கறதுக்கு, அப்புறம் பட்டர் தேவைக்கேற்ப. இதை தவிர்த்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு ஏலக்காய், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதை தவிர்த்து ஒரு 7-8 முந்திரி பருப்பு. ஒரு பேனை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஜீரகம் அப்புறம் ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா இதுலேயே முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கினதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை ஒரு பேஸ்ட் ஆட்டம் செஞ்சுக்க போகிறோம். இப்போது இன்னொரு டீப் சாஸ் பேனில் பட்டர் மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் இந்த பே லீஃப் போட்டுக்கோங்க. இதில் சும்மா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி. இது ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டெப். ஆனால் இது போட்டால் நமக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா ஒரு தனி சூப்பர் கலரில் இருக்கும். ஸோ இது போட்டுக்கோங்க. இந்த காரப்பொடி லைட்டாக பொரிஞ்ச உடனேயே நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை சேர்த்துடணும். இல்லைன்னா கரிஞ்சிடும், அதே மாதிரி கலரும் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் அது இதுவானதுக்கு ஒன்றே இந்த கிரேவியும் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது போட்ட உடனே ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மூடியும் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. இது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது குக்கார கேப்பில் நம்ம பன்னீரை வெந்நீரில் போட்டு வச்சிடலாம். நம்ம பன்னீர் இதில் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட போகிறதில்ல, அப்படியே ராவாக தான் போட போகிறோம். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வெந்நீரில் போட்டு வச்சா ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு வச்சுருந்தாலும் அது வாஷ் ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வெந்நீரில் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இதில் நம்ம இந்த பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எகெயின் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பன்னீரில் நம்ம போட்ட மசாலாஸ்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி நல்லா கொதிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீமுக்கு பதிலாக மில்க் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நான் மில்க் தான் சேர்த்துருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரைட் மேத்தி லீவ்ஸ், அதாவது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுருங்க மேலே. போட்டுட்டா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ குவிக்காக பண்ண முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கோகோனட் மில்க் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ். இது நான் 1/2 கப் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகள் 1/2 கப் எடுத்துக்கோங்க. நான் இதில் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட் எடுத்திருக்கேன். இது தவிர்த்து 2 பச்சை மிளகாய், அப்புறம் 1/2 கப் தேங்காய் பால். இதை தவிர்த்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெண்ணெய், அப்புறம் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக பட்டை. ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணலாம். நம்ம இந்த புலாவ் பேன்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம குக்கர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த பட்டர் உருகினதுக்கப்புறமா
இதில் இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் போட்டுக்கலாம். ஏன்னா இது 2 தான் வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை போட்டு ஒரு சாட்டை பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மற்ற காய்கறிகளையும் போட்டுடலாம். இது மாதிரி போடுறதுனால நமக்கு எல்லா காய்கறியும் ஈக்குவலாக வேகும். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இது நம்ம ஒரு 2 or 3 minutes மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ திறந்து பார்த்துட்டு எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 to 4 minutes வேக வைக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதோட நம்மளோட சாதத்தையும் சேர்த்துக்கலாம். சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் இதை மூடி வச்சிடலாம். சாதம் வந்து ஓரளவுக்கு ஒரு 3/4 ஸ்டேஜுக்கு வேகிற அளவுக்கு இதை நம்ம மூடி வைக்க போகிறோம். ஒரு 5 to 10 minutes. அதுக்கப்புறம் தான் நம்ம கடைசியாக தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு 5 to 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். வா, சூப்பராக வெந்திருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக, அதே சமயம் அடியிலையும் ஒட்டாமல் நம்ம புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம். நம்ம ஒரு பவுலில் போட்டு கவுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக பன்னீர் பட்டர் மசாலாவும் விட்டு இந்த 2 சாப்பிட்டு பாருங்கள். அமேசிங் காம்பினேஷன் அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டக்குன்னு வர்றதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். பாய்.